வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். ஸோ நம்ம வந்து 21st வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் வந்து சொல்லியிருந்தோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பாருங்கள். ஸோ நேற்று வந்து நம்ம பேங்க் நிஃப்டியோட வீடியோஸ் எடுத்து பாருங்கள். அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபர்தராக எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணாததும் அது உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எங்களோட சேனலை, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். ரொம்ப ஜென்யூனான கண்டென்ட் நாங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதெல்லாமே ஒரு அடிஷ்னல் இன்புட்டாக எடுத்துக்கங்க. ஸோ நாங்கள் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லாமே தெரியும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிகிற விஷயத்தில் எங்களோட இன்புட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சேனலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. நாங்கள் வந்து ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் அந்த வீடியோ போடுறோம். அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ரியல் மணி வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லவே தேவையில்லை என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோங்க. பாருங்கள், இந்த ப்ளூ லைன் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகும், கொஞ்சம் கீழே வரும், வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து 40,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக இந்த ஜோனில் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாப் ஆகிருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இப்போதைக்கு டவுன் சைடு வந்து நமக்கு இந்த இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த லைன்லாம் நமக்கு இனிமேல் தேவையில்லை. இந்த லைன் எடுத்துடலாம். இப்போதைக்கு இவ்வளோ தான் நமக்கு லைன்ஸ். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் $1,000,000 கொஸ்டின். எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணும் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 40,000 வந்துருச்சு அப்படின்னா இப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இது ஜஸ்ட் இப்போ அதாவது வேர்ல்டு மார்க்கெட்டே வந்து நல்ல ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு. எல்லா மார்க்கெட்டுமே, யூஎஸ் மார்க்கெட்டு, யூரோப் மார்க்கெட் எல்லாமே நல்ல ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த ரேலி வந்து நமக்கு வந்து ரொம்ப அல்டிமேட்டாக கிடச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம நிஃப்டி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகலை. அதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து கண்டிப்பாக வந்து இந்த எஃப்ஐஐஸ். ஸோ எஃப்ஐஐஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்மளோட மார்க்கெட் மேலே. எப்படியாவது வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து எப்படியாவது செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாத எஃப்ஐஐ வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 crores கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு வந்து நிஃப்டி வந்து எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, நாளைக்கு நிஃப்டி வந்து அதாவது இது வரைக்கும் ஒரு ஓப்பனிங்கில் வந்து இந்த இடத்துல வரலாம். இந்த இப்போ புதுசாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து ஓப்பனிங் வரலாம். ஸோ ஆப்ஷன் 1 நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, நிஃப்டியில் வந்து நாளைக்கு என்ன நடக்கலாம்னா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இப்படி கீழே வந்து இப்படி சைட்வேஸ்லேயே தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு நிஃப்டியில் இருக்குது. ஆப்ஷன் 1. ஒருவேளை அவ்வளோ ஸ்ட்ராங் நியூஸ் வந்து எஃப்ஐஐயும் கொஞ்சம் பாசிட்டிவாக இந்தியன் மார்க்கெட்டில் இருந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டி வந்து கண்டிப்பாக செகண்ட் ஆப்ஷன் வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 17,258 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் ஆப்ஷனாக. பட் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் சொன்ன இந்த 17,145க்கு மேலேயோ இல்லாட்டினா கொஞ்சம் கீழேயோ ஓப்பன் ஆகிட்டு அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் சைட்வேஸில் தான் நாளைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்துச்சுன்னா, புதுசாக ஒரு லைன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 16,961. இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து இந்த லைனும் கீழே வந்து இந்த லைனையும் இந்த லைனையும் கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி நாளைக்கு. இதுக்குள்ளே தான் நாளைக்கு இருக்க நிஃப்டி வந்து வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி சைட்வேஸில் போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஒருவேளை நல்ல பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து சைட்வேஸ். மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கொஞ்சம் வந்துட்டு அது அப்படியே சைட்வேஸ்லேயே கொஞ்சம் நேரம் ஓட்ட வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சூப்பர் புல்லிஸாக இருந்துச்சு எல்லாமே, ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட்டே நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லா சூப்பர் புல்லிஸாக இருந்தால் இந்த 27
சாரி 17258 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது செகண்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக சைடுவேஸ் தான். என்ன சைடுவேஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு இந்த இடத்துல அப்படி ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி போயிட்டு இப்படியே தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒன்லி சூப்பர் புல்லிஸாக இருந்தால் மட்டும் இதை டெஸ்ட் பண்ணலாம். பட் எந்த காரணத்தை கொண்டும் ஒருவேளை கீழே வரணும்னு ட்ரை பண்ணிச்சுன்னா இதுக்கு கீழே வரது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த எல்லோ லைனுக்கு. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணிக்கோங்க நிஃப்டியில். அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி சூப்பர் புல்லிஸ் பேங்க் நிஃப்டி வந்து நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, நிஃப்டி வந்து நம்ம சொன்ன அந்த பிப்ரவரி லோவை கிராஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து லாங் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப் இந்த இடத்துல கொடுக்கலாம். ஒரு சின்ன கேப் அப் கொடுத்துட்டு மேபி இந்த லைனை டச் பண்ணலாம். டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து இதுவும் வந்து ஒரு சைடுவேஸ்லேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சைடுவேஸ்லேயே அப்படி போனாலுமே நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்ச் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த லைன் வரைக்கும் இங்கேயும் அதே மாதிரி இந்த எல்லோ லைனை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டவுன் சைடில் இப்போதைக்கு இந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நாளைக்கு பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து சைடுவேஸில் தான் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நிஃப்டி வந்து நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஆப்ஷன் படி 17,200க்கு 250 கிட்ட போக ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டியும் வந்து இந்த 40,206 வந்து பிரேக் பண்ணி ஒரு 100 பாயிண்ட் அடுத்தது ஒரு 4,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ தான். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு சைடுவேஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன். ட்ரெண்டிங் மார்க்கெட் வந்து நாளைக்கு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று கொஞ்சம் கேப் அப் ஆகிட்டு திருப்பி அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சைடுவேஸில் தான் போக வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம். ஒருவேளை எஃப்ஐஐ மனசு வச்சாங்க அப்படின்னா நாளைக்கு நம்மளோட மார்க்கெட்டை ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக மாற்றலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.